வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விருதுநகர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் சம்மந்தமாக தான் இன்னைக்கு முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வச்சிருக்க சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது தான் விருதுநகரில் நடந்த ஒரு விஷயம். கொடுமைங்க. ஒரு 22 வயசு இளம் பொண்ணு. அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியே அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழித்து வச்சுருக்கானுங்க. 8 பேர். அதில் கொடுமை என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க 4 பேர். ஓகே, விருதுநகரில் அந்த 22 வயசு இளம் பெண் அவங்களோட தாயாரோடு வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஆம்பளை துணை பெருசாக இல்லை. இதை இந்த பசங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் அங்கே மேலே தெருன்ற ஒரு பகுதி இருக்குது, அதை சேர்ந்த ஹரிஹரன் அப்படின்ற ஒரு நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் காதலிக்கவும் செஞ்சுருக்காங்களாம். இந்த ஹரிஹரன் அந்த பொண்ணு கூட தனிமையில் இருப்பாப்புல, உங்களுக்கு புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். தனிமையில் இருக்கிறதெல்லாம் வீடியோவை பதிவு பண்ணியிருக்கார். பதிவு பண்ண அந்த வீடியோஸை தான் மட்டும் பார்த்து அனுபவிக்கிறதையும் தாண்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹரிஹரன் இந்த வீடியோவை அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேருக்கு. இதில் ஜுனைத்னு ஒருத்தன், பிரவீன்னு ஒருத்தன், இது 2 பேரும் மேஜர். 4 பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, 10வது 11வது 12ஆம் வகுப்பு. அந்த 4 பள்ளி மாணவர்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டுருக்கான். என்னென்ன பார்த்துருக்கான் பாருங்கள் வேலையை. இந்த 6 பேர் முடிஞ்சிடுச்சா? இது போல் வீடியோஸை காமிச்சு அந்த பொண்ணை இவனுங்களாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்களா ஒரு கட்டத்தில். என்னோட தனிமையில் இருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்து மாடசாமின்ற நபர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்களாம். அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, இவங்ககிட்ட இருந்தால் அந்த வீடியோவை அவன் ஃபோனில் ஏற்றிக்கிட்டு அவனும் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கானா. இந்த தகவலெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்க மக்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்கவே பயமாக தான் இருக்குது. ஆனால் எப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் இந்த 8 பேருமே அந்த பொண்ணை திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த பொண்ணு ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்களா, போலீஸில் புகார் பதிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இது பொறுத்த வேலைக்காவது பாலியல் வன்கொடுமை உச்சகட்டம் அப்படின்றத இந்த பொண்ணு நல்லா உணர்ந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணாங்க. இந்த ஊரக காவல் நிலையம் இருக்கல, அங்கே தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொள்ளப்படுது. அவங்களும் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த 8 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த ஹரிஹரன் சொன்ன பாருங்க, அவன் தான். எதுக்காக அந்த பொண்ணு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற டவுட் உங்கள் மனசில் வரலாம். அது காரணம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் திருமணமாகி போயிட்டால் ஒரு ஆம்பளை இந்த பொண்ணுக்காக கேட்க வந்துடுவான்னு சொல்லிட்டு தட்டி கேட்பான்னு சொல்லிட்டு அந்த 8 பேர் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. திருமணத்துக்கு முன்னாடியே நம்மளோட சந்தோஷத்தை ஃபுல்லாக அனுபவிச்சணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துருக்கானுங்க. இதில் அழுத்தம் அதிகமாக கொடுக்கவே தான் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த 8 பேரில் 4 மேஜர் இருக்கானுங்களே, இந்த ஜுனைத், ஹரிஹரன், மாடசாமி, பிரவீன், இந்த 4 பேரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளை சிறை இருக்குல்ல, அதில் அடைச்சிட்டாங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க 4 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பசங்களை ராமநாதபுரம் அரசு கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 4 பசங்களும் மேஜராக இருந்திருந்தா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். இந்த விவகாரம் ஆரம்பத்தில் பெருசாக பேசப்படல. ஆனால் இந்த ஜுனைத்தும் ஹரிஹரனும் திமுகவில் உறுப்பினர்களாக இருக்காங்கன்ற விஷயம் வெளியே வந்ததும் அரசியல் தரப்பில் ஒரு புயலை ஏற்படுத்தி விட்டுருச்சுங்க. பல பேர் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இதில் இந்த ஜுனைத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விருதுநகர் 10வது வார்டு திமுக இளைஞர் அணி அமைப்பாளர். ஹரிஹரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனுஷனோட போஸ்டிங்கு. இப்படி கட்சி சார்ந்து இவங்க பேர் வெளியே வரவே விஷயம் பெருசாக மாறிச்சு. அதுவும் பாஜக போராட்டத்தை அறிவித்தாங்க. பாஜக மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கட்சிகளும் இந்த திமுகவில் இது போல் ஆட்கள் இருக்காங்க, இவங்கள கட்சி களை எடுத்தே தீரணும், இது போலாம் பண்ணலாமா அதுன்னு சொல்லி எல்லாரும் போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் பெருசாக நடக்க போகுது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில கூடுதல் போராட்டம் நடக்க போகிறது அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் சார்ந்து திமுக ஸ்லோவாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவங்க ஸ்பீடாக தான் எந்த அளவு முடியுமோ அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் சமூக வலைதள பக்கங்களில் ஒரு கோரிக்கை எழுந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை பற்றியும் சொல்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சு அதை சொல்லிடுறேன். இந்த ஜுனைத் கான் சொன்ன பார்த்தீங்களா, திமுகவில் போஸ்டிங்கில் இருக்க ஒரு பர்சன். அந்த ஜுனைத் கானை திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கிறதா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் இப்போ ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கட்சியிலேருந்து நிரந்தரமாக தூக்கலை, ஓகேவா, தற்காலிகன்ற வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தியிருக்காரு. இதை தான் சோஷியல் மீடியாவில் பல பேரும் கேள்வியாக முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, தற்காலிகமாக நீங்கள் தூக்குறீங்களே, நிரந்தரமாக தூக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் கவனித்து பார்க்கணும். குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிற்பாடு தான் ஆக்ஷன்ஸ் ரொம்ப தீவிரமாக எடுப்பாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு தெரியாததா, ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. ஸோ இந்த செய்தி குறிப்பு சார்ந்து மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். இந்த விவகாரம் சார்ந்து திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆறுதலை என்னன்னா, அந்த 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது தான். குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் சொந்த கட்சி ஆட்கள்னு பேர் வந்தும் இவங்க இந்த கருத்துக்களை ஸ்ட்ராங்காக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பரபரப்பு பெருசாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில்
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சைலேந்திர பாபு அவர்களுக்கு, நம்ம தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கார்ல சைலேந்திர பாபு அவர்கள், அவங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். இந்த விஷயத்தை வெளியே சொன்னதே சைலேந்திர பாபு அவர்கள் தான். என்ன தெரியுமா சொன்னார்? இது போல் குற்றம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்று கொடுத்தே தீரணும் அப்படின்ற உத்தரவு தான் முதல்வர் இவருக்கு பிறப்பிச்சிருக்காராம். இது சம்மந்தமாக மேலதிகமாக சைலேந்திர பாபு அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த குறிப்பிட்ட கேஸை பற்றி ஃபர்தராக எவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட வழக்கில் மறைமுகமாக தொடர்பு பட்டவங்களாகவும் இருக்கட்டும், நேரடியாக தொடர்பு பட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்பட்டு அவங்களுக்கான தண்டனை பெற்று கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல்ன்ற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கேஸ் அடிக்கடி உடனே முடியறதுக்கும் குற்றவாளிகள் விடுதலையாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகை தாமதமாக தாக்கல் பண்ணுறது தான். இல்லைன்னா தாக்கலே பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த தப்பு இந்த வழக்கில் நடக்காதுன்ற மாதிரியும் டிஜிபி சொல்லியிருக்காரு. என்னன்னா, குற்றப்பத்திரிகையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு புலன் விசாரணை காவல் துணை கண்காணிப்பாளர் அர்ச்சனா கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கான். திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி தரா மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட வழக்கு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பக்கம் திமுக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, புரியுது. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்க அரசியல் கட்சிகள் சும்மா விட மாட்டாங்களா? ஏன்னா ஆளும் கட்சி இதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்பில் இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. அதை இப்போ நல்லா பார்க்க முடியுது. தமிழக முன்னாள் முதலமைச்சரான திரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் இன்னைக்கு பேசினாருங்க. கொஞ்சம் ஆவேசமாக பேசினார்னு சொல்லலாம். வெளிநடப்பு வரைக்கும் போச்சு. அதை பற்றி சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, இந்த வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர அரசு வழிவகை செய்யணும் அப்படின்னு கேட்டார். அந்த சம்பந்தமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இதை சார்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டாக தாங்க போச்சு. இபிஎஸ் அவர்கள் பேசின விஷயத்துக்கு பதிலடி தர்ற மாதிரி கான்ஃப்ளிக்டாக தான் போச்சு. என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி வழக்காக இருக்கட்டும், வண்ணாரப்பேட்டை சிறுமி வழக்காக இருக்கட்டும், இது மாதிரி இந்த குறிப்பிட்ட வழக்கு இருக்காது, விருதுநகர் வழக்கு இருக்காதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. இந்தியாவிலேயே ரொம்ப சீக்கிரமாக முடிக்கப்பட்ட வழக்காக இது இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. தவறு செஞ்ச இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத பார்த்து எல்லாரும் திருந்தணும். இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்டனை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டுமா, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திரணும் அவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காராம். அதையும் பதிவு பண்ணார். இன்னும் 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதுக்கப்புறம் தண்டனை விவரம் நீதிமன்றம் அறிவிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாருன்னா, இவருக்கு கீழே இருக்கல காவல்துறை, அங்கே எந்த அளவு அழுத்தம் இறங்கிட்டு இருக்கும் பாருங்க. தமிழக அரசியல் களத்தில் புதிய புயலாக கிளம்பியிருக்க அந்த விவகாரம், இதில் அரசியல் கட்சி தலைவர்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே அந்த தரப்புக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாகணும். அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர்களை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியாயமான கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. எங்களோட பொண்ணு இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண இந்த அரசு இறங்கி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கேஸாக மாறிடுச்சு, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கிடைச்சிடும். அண்ட் இந்த குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டு தப்பிக்க விடவே கூடாது, இவங்க மேலே கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டே ஆகணும்னு அவங்க நியாயமான கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எந்த ஒரு அனர்த்தம் நடந்தாலும் அதை சாதிய ரீதியாக மட்டுமே பார்க்குற பார்வை அதிகமாகிட்டு இருக்கு. இந்த வழக்குலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த ஜாதி ஆனாலும் பொண்ணு தான். பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே. இதை விட்டுட்டு அந்த சாதி பொண்ணுங்களுக்காக மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த சாதி பொண்ணுக்காக நீங்கள் பேசுறதில்ல. அந்த வகைரா பசங்க மாட்டினா மட்டும் நீங்கள் செஞ்சு விட்டுறீங்க, இந்த வகைரா பசங்க மாட்டினா நீங்கள் பாவனை விட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி அதுன்னு சாதிய மனப்பான்மையில் நம்ம ஆளுங்க பல பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சொல்கிறேன், தமிழர்கள் நம்ம ஆளுங்களை தான். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் முதல்ல தூக்கி போடுங்க. இருக்கிறதுலே கேவலம் இதுதான். பாதிக்கப்பட்ட பொண்ணு எந்த சாதியாக இருந்தாலும் அந்த பொண்ணு தான். அவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுத்து தான் ஆகணும். எங்கெங்கே உலகம் முழுக்க என்னென்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே சாதியை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அட்லீஸ்ட் சாதி பெருமையவும் இல்லைனா சாதி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையோ திணிக்காமல் இருந்தால் நல்லது. அதான் நம்ம தமிழர்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை பற்றி யோசிங்க. இந்த வழக்கையாவது சாதிச்சாயம் பூசாமல் எல்லோரும் அணுக பார்க்கலாம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கைது பண்ணப்பட்ட 8 பேர் இருக்காங்களே, இதில் 4 மேஜர் 4 மைனர். இந்த 4 மைனர் பார்த்தீங்கன்னா 17 வயசுக்கு கம்மியான பசங்க. இந்த 4 மைனர் பசங்களை பற்றி பெருசாக இறங்கி கேர் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த 4 மேஜர் இருக்காங்களே, அவங்களுக்கு பெரிய ஆப்பு காத்துட்ருக்குன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா முதலமைச்சர் இவ்வளோ தூரம் ஆவேசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஈகோ கிளாஷ் பண்ணுற மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சருக்கு இன்னாள் முதலமைச்சருக்கு இடையில. நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த வழக்கில், நான் பண்ணுறேன் பாருங்கன்ற மாதிரியே இதில் பெரிய அளவுக்கு ஏதாவது தண்டனை இந்த 4 பேருக்கும் மேஜருக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு முழு முதற் காரணமாக தமிழக அரசு இருக்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடுமையான தண்டனை கிடைக்கணும் குற்றவாளிக்கு. அதான் தமிழக மக்களோட மனநிலையும்.
ஸோ இதனாலேயே அந்த 4 பேருக்கும் பெரிய ஆப்பு காத்துட்ருக்குன்னு தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு வழக்கில் மட்டும் பாதிக்கப்பட்டவன் நீதி கிடைச்சா போதுமா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ வழக்குகள் இருக்கும், அதையெல்லாம் தோண்டி எடுத்து திரும்ப விசாரித்தா நல்லாயிருக்கும். இது ஊடகமாக ஒரு சின்ன கோரிக்கையாக முன்வைக்கிற தமிழக அரசுக்கு அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.